அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது. இந்த சுயநலம் தோட்டத்தில் தொடங்கியது. ஆதியாகமம் அதிகாரம் 3 வசனம் 1 முதல் 8 வரை. நான் அவற்றில் உள்ள எல்லாவற்றையும் சொல்லப்போவதில்லை. ஆதாமும் ஏவாளும் தேவன் சொன்னதை செய்யும் வரை மகிழ்ச்சியாகத்தான் இருந்தார்கள். பிறகு எதிரியானவன் ஏவாளிடம் இல்லாததை அவளுக்கு காட்டினான். அது அவளிடமிருந்தால் அவள் வாழ்வு இன்னும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று கூறினான். ஆனால் அது தேவையல்ல என்று அவளிடம் தேவன் ஏற்கனவே கூறியிருந்தார். தேவன் வேண்டாம் என்று சொன்னதை அவர்கள் விரும்பினார்கள். அவர் விருப்பத்திற்கு மாறாக இருந்தார்கள். பிசாசு சொன்னான், இந்த கனி அருமையானது, இதன் மூலம் கூடுதலாய் அறிவீர்கள், நீங்கள் தேவனைப் போல் இருப்பீர்கள். அதன் விளைவு உங்களுக்கு தெரியுமா? அவர்கள் தெய்வத்தன்மையை இழந்தார்கள். திடீரென அவர்கள் ஆடையின்றி இருப்பதை உணர்ந்தார்கள். தங்கள் நிர்வாணத்தை மறைக்க முற்பட்டார்கள். மாம்சத்தை நிச்சயிக்க ஆளானார்கள். தங்கள் வாழ்வில் முதலாக பயத்தை உணர்ந்தார்கள். ஓடி ஒளிந்தார்கள். அதுதான் இப்போது உலகத்தில் உள்ளது. நம் வாழ்வில் அநேக பிரச்சனைகள் உள்ளன. அது சரியல்ல என்பதை நாம் அறிவோம். என்னை தவறாக நினைக்க வேண்டாம். நம்மில் யாரும் பரிசுத்தமானவர் அல்ல. நமக்கு ஒரு இரட்சகர் இருப்பதற்கும் நன்றி. மன்னிப்பதற்கு நன்றி தேவனே. தினமும் அது 200 முறை எனக்கு தேவைப்படுகிறது. அவரது மன்னித்தலுக்காக நன்றி. இன்று நான் பேசப்போவது நமக்கு தவறு என்று தெரிந்தும் அதை தேவனோடு சேர்ந்து சரி செய்யாமல் இருப்பதை பற்றிய ஒரு விஷயமாகும். நமக்குள்ள கட்டுகள் அவிழ்க்கப்பட்டு நாம் புதிய தொடக்கம் பெறுவதற்கு சிறிது காலமாகலாம். ஆனால் அதில் நமது மனநிலை முக்கியமானது. தேவனே, இதை நான் செய்ய விரும்பவில்லை, நீர் சொன்னதையே செய்ய விரும்புகிறேன், நீர் விரும்புகிறபடியே நான் செயல்பட விரும்புகிறேன். பிறகு அதை நன்றாக அறியுங்கள், சரியான சூழ்நிலையில் இருங்கள், தொடர்ந்து ஜெபியுங்கள். உங்களிடம் ஒரு விஷயம் சொல்கிறேன். நீங்கள் கட்டோடு உள்ளீர்கள் என்பதை தெரிவிக்கக்கூடிய நபர் இந்த இடத்திலும் வேறு எங்கும் இல்லை. ஒருவேளை தொடர்ந்து 20 ஆண்டுகள் தொடர்ந்து தேவனுக்கு கீழ்ப்படிந்து இருந்தாலும் இன்றும் அந்த கட்டோடு இருப்பீர்கள். என்னை மன்னிக்கவும், அதை நான் நம்பவில்லை. வேத வசனப்படி அதை நான் ஆதரிக்கவில்லை. ஒருவேளை அந்த கட்டோடு நான் இருந்தால் தேவனை நான் தொடர்பு கொள்வேன், அதிலிருந்து காப்பாற்றப்படுவேன், அதன் மூலம் ஒரு காப்பீட்டை பெறுவேன், நரகத்திற்கு செல்ல மாட்டேன், தேவனோடு இணைந்து இருப்பேன். என்னுடைய வாழ்வில் அதன் மூலம் நான் பரிசுத்த ஆவியை பெறுவேன். எதற்காகவும் என்னை நீங்கள் நாடலாம். நீங்கள் விரும்பும் வாழ்க்கைக்கு நான் வழிகாட்டுவேன். கேளுங்கள், நீங்கள் இன்று வாழ்வதற்காகவும் தேர்ச்சி பெறுவதற்காகவும் இங்குள்ள சிலரை அழைக்கிறேன். பிறகு தேவன் விரும்பியபடி நீங்கள் வாழலாம். ஆமென். எங்களிடம் ஒரு நல்ல குழு உள்ளதாக நம்புகிறேன். நாங்கள் அக்கறையோடு இல்லாவிட்டால் இங்கே சனிக்கிழமை காலையில் வந்திருக்க மாட்டோம். பலதரப்பட்ட மக்கள் இங்கே வந்திருப்பார்கள் என்று எனக்கு தெரியும். அவர்கள் பல நிலைகளில் ஆவியில் தேர்ச்சி பெற்றிருப்பார்கள். இந்த நிகழ்ச்சியை பல டிவியில் பார்க்கிறார்கள். எனவே உங்களுக்கான ஒரு அற்புதமான வாழ்க்கையை கடவுள் வைத்திருக்கிறார். அது உங்களால் நம்ப முடியாதபடி இருக்கும். எனவே தேவன் உங்களுக்காக வைத்திருப்பதை தவற விடாதீர்கள். அதுதான் சமாதானம், மகிழ்ச்சி, நீதி, நம்பிக்கை, வல்லமை மற்றும் உங்களுக்காக தேவன் வைத்திருக்கும் பல நல்ல விஷயங்கள். உங்களால் முடிந்தவரை எல்லையை தாண்டும் மக்களாக இருக்காதீர்கள். பிறகு பரலோகத்தின் பின்புறம் நின்று கூக்குரல் கொடுக்காதீர்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். அங்கே நான் செல்லும் போது ஒரு கிண்டர் கார்டனாக இருக்க மாட்டேன். லூசிஃபர் பரலோகத்திலிருந்து தன்னிச்சையாக வீழ்ந்தான். ஏசாயா 14 வசனம் 12 முதல் 15 வரை பார்ப்போம். அதிகாலையின் மகனாகிய விடிவெள்ளியே, நீ வானத்திலிருந்து விழுந்தாயே. இனங்களை ஈனப்படுத்தினவனே, நீ தரையிலே விழ தள்ளப்பட்டாயே. நான் வானத்துக்கு ஏறுவேன், தேவனுடைய நட்சத்திரங்களுக்கு மேலாக என் சிம்மாசனத்தை உயர்த்துவேன். வட புலங்களில் உள்ள ஆராதனை கூட்டத்தின் மலையிலே வீற்றிருப்பேன் என்றும், நான் மேகங்களுக்கு மேலாக ஏறுவேன், உன்னதமானவருக்கு ஒப்பாவேன் என்றும் நீ உன் இருதயத்தில் சொன்னாயே. மீண்டும் சொல்கிறேன், உன் இருதயத்தில் நீ சொன்னாயே. என்னால் முடியும், 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 முடியும். அதற்கு தேவனின் பிரதிபலிப்பு இதுதான். ஆனாலும் நீ படுகுழியான பாதாளத்திலே தள்ளுண்டு போனாய், அதாவது மரித்தவரின் பகுதிக்கு வந்தாய். எனவே அதை நாம் விரும்புகிறோமா இல்லையா என்பதை
புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு தேவனை பொறுப்பானவர். அவர் சொன்னதை நாம் செய்தால் மகிழ்ச்சியாக இருப்போம், ஆசீர்வதிக்கப்படுவோம். இல்லை என்றால் நாம் அதை இழந்து விடுவோம். அந்த நிகழ்ச்சியிலிருந்து நான் வெளியே சென்றிருக்கலாம். அது ஒரு சாதாரண விஷயம் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் தேவனை நாடினேன். என்னுடைய மளிகை பொருட்களோடு இருந்த வண்டியை நான் பின்னால் வைத்த கதையை நீங்கள் அறிவீர்கள். அதை செய்யுமாறு தேவன் எனக்கு போதித்தார். அப்போது நான் நேராக பைபிள் கல்லூரிக்கு செல்லவில்லை, ஆனால் பரிசுத்த ஆவியின் பள்ளிக்கு நான் சென்றேன். அது எனக்கு ஒரு விதமான பாடம். அதாவது நீங்கள் மளிகை கடைக்கு சென்றாலும் வேறு சிலருடன் பேசினாலும் தேவனுடன் நெருக்கமாக தனிப்பட்ட தொடர்புடன் இருக்க வேண்டும். அவரது கட்டளையை பெற வேண்டும். அதை அவர் விரும்பவில்லை என்றாலும் அவரது நிமித்தமாக நீங்கள் அதை செய்ய வேண்டும். வேறு யாருக்காகவும் அதை செய்யக்கூடாது. ஏனென்றால் அநேக மக்கள் நீங்கள் செய்வதை பார்க்க மாட்டார்கள். எனவே அவரது நிமித்தம் அவர் சொல்வதை நீங்கள் செய்ய வேண்டும். உங்களிடம் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். தேவனுடன் உங்கள் தொடர்பை வளர்த்துக் கொள்ளுங்கள். உங்கள் அன்றாட வாழ்வில் அது உன்னதமாகும். உங்களைப் போல எல்லா நேரமும் எனக்கும் அது நிகழும். உங்களில் அநேகம் பேர் ஒரு ஹோட்டல் அறையில் தங்கியிருக்கலாம். அந்த அறையை பற்றி பிறர் எடுத்துக்கொண்ட அக்கறையை நீங்களும் எடுத்துக்கொள்ளாமல் இருப்பீர்களா? இருக்கலாம். நீங்கள் கேட்கலாம், நீ எதை பற்றி பேசுற? அதை சுத்தம் செய்ய நாங்கள் பணம் கட்டுறோம். அதை நீங்கள் சுத்தம் செய்ய வேண்டும் என்று நான் சொல்லவில்லை. ஒரு உதாரணத்திற்காக அதை நான் சொன்னேன். இன்று காலையில் சிறிதளவு காஃபியை நான் சிந்தினேன். அதை வசதியான ஒரு இடத்தில் சிந்தவில்லை. எனக்கு பின்னால் இருந்த சேருக்கு அருகில் அதை சிந்தினேன். பிறகு அங்கு சென்று அதை சுத்தம் செய்ய முயற்சித்தேன். சிறிது தண்ணீரை அதன் மேல் ஊற்றினேன். அந்த தரை மரத்தால் ஆனது. பிறகு ஒரு நிமிடம் அதை பற்றி சிந்தித்தேன். சில நேரங்களில் இரண்டு விஷயங்கள் ஒரே சமயத்தில் நிகழும். தேவன் ஒன்றை சொல்வார், மாம்சம் வேறொன்றை சொல்லும். ஒரு நிமிடம் சிந்தித்த பிறகு அது சரியல்ல என்று நினைத்து ஒரு பேப்பர் டவலை கையில் எடுத்தேன். சேருக்கு பின்புறமாக அதை பரவலாக போட்டேன். தண்ணீரை சுத்தம் செய்தேன். அது ஒரு சிறிய விஷயம்தான். ஒரு உண்மையை சொல்கிறேன், அம்மாதிரியான சிறிய விஷயங்கள் தேவனுக்கு பெரியதாகும். அந்த பகுதியில்தான் வேறு பகுதிகளை விட கூடுதலாக நாம் வளர வேண்டும், தேர்ச்சி பெற வேண்டும். அதற்கான பொறுப்பை யாராவது எடுக்க வேண்டும். பிறகு உங்கள் வீட்டிற்கோ ஆப்பிரிக்காவிற்கோ செல்ல வேண்டும். அங்கே ஒரு ஊழியக்காரனாக இருக்க வேண்டும். எனவே அந்த சிறிய விஷயங்களை செய்ய யாராவது பொறுப்பெடுக்க வேண்டும். தேவனின் நிமித்தம் அதை செய்ய வேண்டும். அதை பற்றி அவரை தவிர வேறு யாரும் அறியப் போவதில்லை. எனவே அவருக்காக அதை செய்யுங்கள். ஆமென். அடுத்து லூக்கா அதிகாரம் 18 வசனம் 18 பார்ப்போம். ஒரு மனிதனை பற்றிய கதையை நான் சொல்லப் போகிறேன். அவன் மதம் சார்ந்தவன், ஆனால் தேவ மனிதன் அல்ல. நான் சொல்லப்போவதில் முழு கவனம் செலுத்துங்கள். நாம் மதம் சார்ந்த மனிதனாக இருக்கலாம், தேவ மனிதராக அல்ல. லூக்கா 18 வசனம் 18. அப்பொழுது தலைவன் ஒருவன் அவரை நோக்கி, நல்ல போதகரே என்றான். நீங்கள் தேவையானபடி பரிசுத்தமாகவும் நீதியோடும் நல்ல விதமாகவும் உள்ளவர். நித்திய வாழ்வை உரிமையாக்கிக் கொள்வதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவரிடம் கேட்டான். வசனம் 20. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக, பொய்சாட்சி சொல்லாதிருப்பாயாக, உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்கிற கட்டளைகளை நீ அறிந்திருக்கிறாயே என்றார். அதற்கு அவன், என் சிறுவயது முதல் இதை செய்கிறேன் என்றான். அவன் விதியை கடைபிடித்தான். அவன் ஒரு நல்ல தேவ மனிதன். இயேசு அதை கேட்டு, இன்னும் உன்னிடத்தில் ஒரு குறை உண்டு. உனக்கு உண்டானவைகளை எல்லாம் விற்று ஏழைகளுக்கு கொடு. அப்பொழுது விண்ணுலகில் உனக்கு செல்வம் உண்டாயிருக்கும். பின்பு என்னை பின்பற்றி வா என்றார். அவன் அளவுக்கு அதிகமான செல்வம் உள்ளவனானபடியால் இதை கேட்ட பொழுது மிகுந்த கவலை அடைந்தான். அவன் மிகுந்த கவலை அடைந்ததை இயேசு கண்டு, செல்வந்தர்கள் தேவனுடைய அரசில் நுழைவது எவ்வளவு கடினமாய் இருக்கிறது. செல்வந்தன் தேவனுடைய அரசில் நுழைவதை விட ஒட்டகமானது ஊசியின் காதிலே நுழைவது எளிதாயிருக்கும் என்றார். அதை கேட்டவர்கள், அப்படியானால் யார் ரட்சிக்கப்படக்கூடும் என்றார்கள். அதற்கவர், மனிதனால் இயலாதவைகள் தேவனால் இயலும் என்றார். அப்பொழுது பேதுரு அவரை நோக்கி, இதோ நாங்கள் உம்மை பின்பற்றும்படி எல்லாவற்றையும் விட்டுவிட்டோமே என்றான். அதற்கவர்,
தேவனுடைய அரசுக்காக வீட்டையாவது, பெற்றோரையாவது, சகோதரரையாவது, மனைவியையாவது, பிள்ளைகளையாவது விட்டுவிட்ட எவனும் இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே நித்திய வாழ்வையும் அடையாமற் போவதில்லை என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். இது பற்றிய அநேக வசனங்கள் உள்ளன. இதோடு அதை முடித்துக்கொண்டு அதிலிருந்து நான் அறிந்ததை சொல்லுகிறேன். அந்த ஒரு மனிதன் எல்லா விதிகளையும் பின்பற்றினான். திருச்சபைக்கு நீங்கள் செல்லலாம், கார் பம்பரில் ஸ்டிக்கர் ஒட்டலாம், காணிக்கை கொடுக்கலாம், கதவின் அருகே நிற்கலாம், அநேக விஷயங்களை செய்யலாம். ஏனென்றால் வழிகாட்டுதல்களும் விதிகளும் நாம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறுகின்றன. அதன் அர்த்தம் நாம் கெட்ட இருதயத்தோடு இருப்போம் என்பதல்ல. இயேசு வருகை தந்தார், ஆனால் அவர் ஒன்றை நிச்சயமாக செய்யவில்லை. அந்த மனிதனின் பணத்தை எல்லாம் அவனிடமிருந்து எடுக்கவில்லை. அந்த வேத வசனத்தை நீங்கள் படித்தால் அது புரியும். அதை அவர் ஏழைகளுக்கு வழங்க சொன்னார். எனவே அவனிடமிருந்த பணத்தை எல்லாம் அப்புறப்படுத்த அவர் விரும்பவில்லை. அவனுக்கு பணத்தில் பிரச்சனை இருந்ததை அவர் அறிந்தார். அவரிடம் அதை பற்றி கேட்காமல் இருந்தாலும் அது அவருக்கும் அவனுக்கும் இடையில் உள்ள ஒரு விஷயமாக இருந்தது. எனவே சில நேரங்களில் தேவன் நமக்கு சோதனைகளை தருவார். அது நமக்கு அதிகப்படியாக இருக்கும். அதை மேற்கொள்வது நமக்கு கடினமாகவும் இருக்கும். இருந்தாலும் அதை நாம் முழுமனதாக ஏற்க வேண்டும். அதை கைவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையில் நாம் இருந்தாலும் தேவனுக்காக அதை ஏற்க வேண்டும். அந்த இளைஞன் அதை செய்திருந்தால் மற்ற சீஷர்களிடம் இயேசு இப்படி சொல்லி இருப்பார். அவன் அதை செய்யும் போது நீங்களும் ஏன் அதை செய்யக்கூடாது? அதில் என்ன தயக்கம்? அவர் சொன்னார், உங்களிடம் இல்லாததை நீங்கள் கொடுக்கப் போவதில்லை, ஆனால் இந்த உலகில் உங்கள் வாழ்வில் அதிலும் கூடுதலாக நீங்கள் பெறுவீர்கள். தேவன் தன்னிடம் சொன்னபடி அந்த மனிதன் செய்திருந்தால் அதன் விளைவு எப்படி இருந்திருக்கும் என்று என்னால் கற்பனை செய்ய முடியவில்லை. அவர் சொன்னார், அது உன்னுடையது. அதை நீ விரும்பினால், உன்னை விட அந்த பணம் எனக்கு முக்கியமானதல்ல, அதை நீ விரும்பினால் அது இதோ உள்ளது. பிறகு அந்த மனிதன் பல மடங்கு கூடுதலாக பெற்று மகிழ்ந்திருப்பான். உள்ளபடியே அவன் அந்த பணத்தை வைத்திருந்தோம் அவனுக்கு மகிழ்ச்சி இல்லை. நமது மாம்சத்தை தூண்டும் பல விஷயங்கள் உள்ளன. அவற்றை நாம் வைத்திருக்கலாம், ஆனால் நமக்கு மகிழ்ச்சி இருக்காது. நமது உள் மனது கனத்தோடு இருக்கும். நம் மாம்சத்தை அது புண்படுத்தினாலும் அதை நாம் தியாகம் செய்யலாம். அதன் பிறகு தேவன் மனமகிழ்ச்சியோடு நமக்கு அதிலும் கூடுதலாக வழங்குவதை நம் வாழ்வில் நிச்சயமாக அடையலாம். லூக்கா அதிகாரம் 10 பார்ப்போம். அதில் ஒரு அருமையான கதை உள்ளது. உண்மையிலேயே லூக்கா மகத்தானது. வேதத்தில் மகத்தான ஒரு அதிகாரம். அதில் அருமையான விஷயங்கள் உள்ளன. லூக்கா அதிகாரம் 10 வசனம் 25. சட்ட மேதை ஒருவன், அவன் ஒரு புத்திசாலித்தனமான மனிதன். ஒரு மத ரீதியான மனிதனை நாம் காண்கிறோம், தெய்வ மனிதனை அல்ல. இப்போது அந்த புத்திசாலித்தனமான மனிதனை பற்றி அறிய போகிறோம். அவன் மிக தெளிவானவன் அல்ல. அப்பொழுது சட்டமேதை ஒருவன் எழுந்து அவரை சோதிக்கும்படி, நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அதற்கு அவர், நியாயப்பிரமாணத்தில் என்ன எழுதியிருக்கிறது? நீ என்ன வாசித்திருக்கிறாய் என்றார். அவன் மறுமொழியாய், உன் தேவனாகிய கர்த்தரிடம் உன் முழு இதயத்தோடும் ஆத்மாவோடும் பலத்தோடும் சிந்தையோடும் அன்பு கூர்ந்து உன்னிடத்தில் அன்பு கூறுவது போல் அயலாரிடத்திலும் அன்பு கூறுவாயாக என்று எழுதியிருக்கிறது என்றான். அந்த மனிதர் அதை செய்ய விரும்பவில்லை. எனவே மேலும் அழுத்தமாக கேட்டான், யார் அந்த அயலார்? உடனே இயேசு ஒரு மனிதனின் கதையை சொன்னார். அவன் கள்ளர்களால் காயப்பட்டான். அவனை அவர்கள் ஒரு பாதை ஓரமாக வீசினார்கள். அவன் இரத்தம் வழியே சாகும்படியாக இருந்தான். அப்போது ஒரு ஆசாரியன் தற்செயலாய் அந்த வழியாக வந்தான். உண்மையில் அவன் ஒரு மதகுரு. அந்த வழியாக மத ரீதியான வேறு ஒருவன் வந்தான். அவன் ஒரு லேவியன். அவனும் காயப்பட்டவனை விட்டு விலகி போனான். அதன் பிறகு ஒரு எளிமையான வயதான சாதாரண மனிதன் அந்த வழியே வந்தான். பிறகு காயப்பட்டவனிடம் சென்றான். தன் சொந்த பணத்தை கொடுத்தான். அவனுக்காக நேரம் செலவிட்டான். அவன் மீது அக்கறை காட்டினான். அவன் காயங்களில் எண்ணெய் தடவினான். அவனை ஓரிடத்துக்கு கொண்டு போனான். அது ஒரு சத்திரமாகும். அங்கிருந்தவரிடம் சொன்னான், எனக்கு சில வேலைகள் உள்ளன, நான் போக வேண்டும். அவன் போகும் முன்
இதோ பணம் உள்ளது, இதை செலவழித்து இவனை கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னும் அதிகமாக இவனுக்காக செலவழித்தால் நான் திரும்பி வரும்போது அதை தருவேன் என்றான். அவன் சொன்னதை செய்வதற்கு எந்த ஒரு அளவையும் அவர் கூறவில்லை. அதை நான் நேசிக்கிறேன். நான் $22.50 மட்டும் செலவழிப்பேன் என்று அவன் சொல்லவில்லை. அவன் சொன்னான், என்ன செலவானாலும் இவனுக்கு உதவுவேன் என்றான். அவன் மனிதன். என்ன செலவானாலும் பிறருக்கு நான் உதவுவேன், அதை பற்றி கவலை இல்லை. எவ்வளவு செலவானாலும் சரி, அதற்கு நான் உதவுவேன், அதை பற்றி கவலை இல்லை. இங்கு யாராவது அப்படி உள்ளீர்களா? என்ன செலவானாலும் மக்களுக்கு நான் உதவுவேன். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பதில் எல்லைகள் இருக்கக்கூடாது என்று நாம் விரும்பினால் நாம் பிறருக்கு கொடுப்பதிலும் எல்லை இருக்கக்கூடாது. உங்களில் எவ்வளவு பேர் இது போன்று இருக்கிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. வியாழக்கிழமை ஒரு காணிக்கையை கொடுத்துவிட்டு நான் மீண்டும் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை என்று சொல்வீர்கள். கொடுக்க வேண்டாம், ஆனால் உங்களால் அது முடியும். நான் எப்போதும் கொடுக்கிறேன். வெள்ளி என்று காலை இப்படி நான் சொல்ல மாட்டேன். நேற்று ராத்திரி நான் போதிச்சேன், அதனால் இன்னைக்கு நான் போதிக்க மாட்டேன். ஏன் தெரியுமா? நீங்கள் ஒரு ஹோட்டலில் சென்று 4 வேளை உண்டு விட்டு இப்படி சொல்ல முடியாது. 2 நாள் தொடர்ந்து நான் சாப்பிட்ருக்கேன், இன்னைக்கு நான் பணம் தர முடியாது. கவனியுங்கள். நன்றி. இன்று நான் என்ன கதை சொல்ல வேண்டும் என்று தீர்மானித்தேன். அது குறித்து நான் பெருமைப்படுகிறேன். அது அருமையானது. இயேசு அந்த கதையை சொன்னார். அதில் 2 மதம் சார்ந்தவர்கள், ஒருவன் உணர்ச்சிகரமானவன், திருச்சபைக்கு செல்லும் 3 கிறிஸ்தவர்கள் பற்றிய ஒரு கதையை நான் சொல்லப் போகிறேன். அவர்கள் முரண்பட்ட தேவையோடு அது எப்படி கையாண்டார்கள் என்று சொல்கிறேன். 3 திருச்சபை செல்பவர்கள், பைபிள் படிப்பவர்கள், கிறிஸ்தவ பாடல்கள் பாடுபவர்கள். அவர்களுக்கு ஒரு பெண்ணை தெரியும். அவள் கணவன் அவளை 4 பிள்ளைகளோடு பரிதவிக்க விட்டுவிட்டு சென்று விட்டான். அவன் வேறு ஒரு பெண்ணோடு வாழ்ந்தான். முதல் மனைவி அவன் திரும்பி கூட பார்க்கவில்லை. அந்த பெண் தன் குடும்பத்தை நடத்துவதில் அநேக நேரம் களைத்து போயிருந்தாள். தன் பிள்ளைகளுக்கு தாயாகவும் தந்தையாகவும் இருந்தாள். அவள் தனிமையில் வாடினாள், ஆதரவின்றி இருந்தாள். ஒரு கிறிஸ்தவ பெண் அவள் படும் துன்பத்தை பார்த்துவிட்டு சொன்னாள், உனக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று. உண்மையை சொல்லப்போனால் அந்த பெண்ணின் மீது இவள் அக்கறையாக இருந்தாள். இன்னொரு கிறிஸ்தவ பெண் சொன்னாள், இப்படிப்பட்ட ஒரு பெண்ணை விட்டுவிட்டு அவள் கணவன் எதனால் வேறு ஒரு பெண்ணோடு சென்றான் என்று. அதில் ஏதோ ஒன்று உள்ளது. மதம் சார்ந்த அந்த 2வது பெண் தனது கருத்தை சொன்னாள், ஆனால் உதவவில்லை. 3வதாக ஒரு கிறிஸ்தவ பெண் அவள் நிலைமையை பார்த்தாள். அவளுக்கு உதவி கிடைக்க ஜெபித்தாள். அவளது வீட்டு வாடகை கட்டுமாறு தேவன் அவளிடம் கூறினார். அதை அவள் செய்ய முற்பட்டாள். ஆனால் தன்னிடம் உள்ள பணத்தால் அவளால் தனக்கென்று ஒரு வீட்டை கூட வாங்க முடியவில்லை. பாதிக்கப்பட்ட அந்த பெண்ணோடு நட்பில் இருக்குமாறு தேவன் அவளை கேட்டுக்கொண்டார். உங்களை ஒன்று கேட்கிறேன். அந்த 3 பெண்களில் அன்போடு நடந்து கொண்டவள் யார்? அதில் பல உண்மைகள் அடங்கியிருக்கிறது. இங்கு நான் வருவதற்கு சில நிமிடங்களுக்கு முன் நான் சொல்ல நினைத்தது இதுதான். நமக்கு ஒரு வாழ்வுதான் உள்ளது, பிறருக்கு வழங்க ஒரு வாழ்வுதான் உள்ளது. நீங்கள் உங்களுக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா அல்லது தேவனுக்கு கொடுக்க விரும்புகிறீர்களா? நீங்கள் தேவனிடம் கொடுத்தாலே போதும், தேவைப்படுவோருக்கு அவர் கொடுப்பார். என்று நான் ஒரு கருத்தை சொல்ல விரும்புகிறேன். உங்களில் அநேக பேர் பக்கெட் லிஸ்ட் படம் பார்த்திருப்பீர்கள். அது ஒரு வித்தியாசமான படம். மக்களிடம் கேட்பார்கள், உங்களிடம் பக்கெட் லிஸ்ட் உள்ளதா என்று. நான் சொல்வேன், இன்னும் காலியாகத்தான் உள்ளது. ஏன் தெரியுமா? நேர்மையாக சொன்னால் சில நேரங்களில் நான் கடுமையாக உழைத்து களைத்து போவேன். அப்போது உள்ளபடியே என்ன செய்வதென்று எனக்கு தெரியாது. எனவே நான் முதலில் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருக்க முயற்சித்தேன். இப்போது நான் செய்வதில் மகிழ்கிறேன். நம்மை பற்றி தேவன் அக்கறை காட்டுவார். எனவே ஒரு புதிய பக்கெட் வாங்குவதென்று முடிவு செய்துள்ளேன். புதிய பக்கெட் எல்லோரும் வாங்குங்கள். அந்த புதிய பக்கெட்டில் கண்டதை எல்லாம் நிரப்பாதீர்கள். அதற்கு பதிலாக நீங்கள் இறப்பதற்கு முன்பாக
பிறருக்கு உதவும்படியான பொருட்களை கொண்டு அதை நிரப்புங்கள். ஆமென். அதை நான் நேசிக்கிறேன். ஒரு புதிய பக்கெட் லிஸ்டை வாங்குவோம். என் தேவனே, இன்று நான் 3 பேர் முகத்திலாவது சிரிப்பை வழங்க விரும்புகிறேன். நான் ஒரு ஆதரவாளனாக இருக்க விரும்புகிறேன். கடந்த பல வருடங்களாக நல்ல துணியை வாங்கி உடுத்த முடியாத ஒரு பெண்ணுக்கு புதிய ஆடைகளை வாங்கி தரவே நான் விரும்புகின்றேன். நிஜமாவா? அதற்கு சிறிது நேரம் ஆகலாம். இந்த நற்செய்தியை இதோடு முடித்துக்கொள்ள நான் விரும்புகிறேன். தேவன் ஒரு பெட்டியை உங்களிடம் கொடுப்பார் என்று விசுவாசியுங்கள். அது முழுவதும் $20 பில்களும் $50 பில்களும் இருக்கும். அதன் மூலமாக பிறரை நீங்கள் ஆசீர்வதிக்கலாம். கேஸ், மளிகை சாமான்கள் மற்றும் வீட்டு உபயோகத்திற்கான பொருட்களின் பரிசு சீட்டுகளை நீங்கள் ஏன் வைத்திருக்கக்கூடாது? பரிசுத்த ஆவியின் ஒற்றனாக நீங்கள் ஏன் இருக்கக்கூடாது? சொல்லுங்கள். தனியாக உள்ள ஒரு தாயை கண்டுபிடியுங்கள். அவள் ஒரே சமயத்தில் 2 வேலைகளை செய்துவிட்டு களைத்து போயிருப்பாள். அவளுக்கு கணவனின் ஆதரவு இருக்காது. தன் பிள்ளைகளை வெளியே சென்று சாப்பிட வைக்க அவளால் முடியாது. அவளிடம் நீங்கள் ஏன் ஒரு பரிசு கூப்பனை கொடுத்து உன் பிள்ளைகளை வெளியே அழைத்துச் சென்று உணவு சாப்பிடு என்று சொல்லக்கூடாது? அது அவர்களுக்கு ஒரு மாறுதலான அனுபவமாக இருக்கும். அவர்கள் வெளியே செல்வார்கள். கேளுங்கள். எப்போதும் சலிப்பாகவும் துக்கமாகவும் தனிமையிலும் முணுமுணுத்தபடி வாழ்க்கை முழுவதும் புகார் சொல்லியபடி இருக்க வேண்டிய ஒரு அவசியம் நமக்கு இல்லை. தேவனே, எனக்கான உமது விருப்பம் என்ன? என் ஊழியம் என்ன? என் அழைப்பு என்ன? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் விரும்புகிறீர்? தேவனே, உங்களுக்கு ஒரு தேவை ஏற்படும் போதெல்லாம் இப்படி சொல்லுங்கள். தேவனே, நான் எதை செய்ய வேண்டுமோ அதை தீர்மானியுங்கள். அல்லது யாராவது ஒருவர் வாழ்வில் நான் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் என்று நீர் விரும்புகிறீரா? அதை சொல்லுங்கள், அதன்படி செய்கிறேன். நான் உங்களிடம் ஒரு உண்மையை சொல்கிறேன். நான் தொடக்கத்தில் கூறியது போல எல்லா குற்ற உணர்வுகளையும் கடந்து வந்துள்ளேன். அதுதான் நான். நீங்கள் துக்கத்தோடு இருக்க விரும்பினால் அதற்கு ஒரு வழி உள்ளது. காலையில் எழுந்தவுடன் எதையாவது நினைத்து வருத்தப்படுங்கள். ஆனால் அதை நான் செய்யவில்லை. அதை நான் ஏன் செய்யவில்லை என்றால், நீண்ட காலமாகவே மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு எண்ணம் எனக்கு உண்டு. அது என்னுடைய மகிழ்ச்சியை அதிகரிக்கும், பெரிய வழியில் அதிகரிக்கும் என்று நம்பினேன். ஆமென். தேவனை ஒரு பெரிய அளவில் போற்றுங்கள். உங்கள் ஆவிக்குரிய வாழ்வில் அங்கம் வகிக்க வேண்டும் என்று உண்மையிலேயே நான் விரும்புகிறேன். அதன் மூலம் உங்களுக்கு நான் உதவ முடியும். நீங்களும் தேவன் விரும்பும் ஒரு மனிதராக இருக்க முடியும் என்பதுதான் உண்மை. இந்த ஊழியத்தை உலகமெங்கும் சாத்தியமாக்கும் நண்பர்களுக்கும் பங்காளர்களுக்கும் எங்களது நன்றியையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம். ஒன்றாய் இணைந்து நாம் பசியுள்ளவர்களை போஷித்து உடைகளை கொடுத்து தேசங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி வருகிறோம். எங்களை தொடர்பு கொண்டு www.jmumindia.org உங்கள் ஜெபத் தேவைகள் மற்றும் எங்களின் வெளியீடுகள் பற்றி அறிந்து ஜாய்ஸ் அவர்கள் நிகழ்ச்சிகளை அறிந்து எங்களோடு இணைந்து தேவ அன்பை உலகிற்கு பரவச் செய்யுங்கள். அடுத்து வரும் நிகழ்ச்சியானது ஜாய்ஸ் மேயர் ஊழியங்களின் நண்பர்கள் மற்றும் பங்காளர்களால் தாங்கப்படுகிறது.